தக்காளி சாதம் ஈஸியாக டேஸ்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சவொடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், இதில் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 தக்காளியை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன். உங்கள் சாதத்துக்கு ஏற்ப தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்லேயே இதை வேக விடலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மேக்ஸரை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ நான் மதியம் வேக வச்ச சாதம் மிச்சமாக இருக்குது, அதை நான் இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வைக்கிறேன். சாதம் நல்லா சூடாகி டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.